தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள். எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா, தோழர் ரவி அவர்களுக்கும் தோழர் ராதிகா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 28ஆம் தேதி மதுரையில வளையாபதி மண்டபத்தில் வச்சு திருமணம் நடக்க இருக்குது. இந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமா தினமும் நடக்கிற அன்றாட திருமணம் மாதிரி கிடையாது. சாதி கடந்த மதம் கடந்த ஒரு புரட்சிகர திருமணமா திருமணம் நடக்க இருக்குது. இதை வந்து எந்த முழக்கத்தின் அடிப்படையில் வைக்கிறாங்க அப்படின்னா, சாதி கடந்து மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தின் அடிப்படையில் திருமணம் வந்து நடக்க இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் பார்த்தீங்கன்னா பல்வேறு களங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் வந்து குறுக்கப்பட்டும் அடக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதுல வந்து இந்த ஜனநாயகம் தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கிற ஜனநாயகம் அப்படிங்கிறது இந்த சமூகத்துல வந்து இதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதி ஆதிக்கத்தினாலையும் மத ஆதிக்கத்தினாலையும் வந்து முடக்கப்பட்டு வந்திருக்குது. அதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஜனநாயகத்துக்கான குரல்கள் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்லயும் வந்து அதுக்கான குரல்கள் வந்து எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்குது. அந்த குரல்களை வந்து நசுக்கும் விதமாகவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ஆணவ படுகொலையினாலையும் வன்முறையினாலையும் அந்த குரல்களை ஒடுக்கிற சம்பவங்கள் வந்து இப்போ வந்து நிறைய நடந்துட்டு இருக்குது. அதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆணவ படுகொலையினால கொல்லப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ பார்த்தீங்கன்னா இந்த பண்பாட்டுக்கு எதிராக ஒரு விதையை வந்து விதைச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு முன்னேற்றத்துக்கான சமூக மாற்றத்திற்கான விதையை வந்து விதைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா இந்த திருமணம் வந்து நடக்க இருக்குது. இந்த திருமணத்தோட அழைப்பிலே பாத்தீங்கன்னா இதனால வரைக்கும் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்ட சாதி ஆணவ படுகொலையினால கொல்லப்பட்ட இளைஞர்களோட புகைப்படமும் இந்த பக்கம் வந்து ஒரு புரட்சிகர தலைவர்களோட புகைப்படமும் பதியப்பட்டு சிறப்பான வடிவமைப்பை பெற்றிருக்குது. இந்த அழைப்பிலே தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசுபொருளாக இருக்குது. நம்ம தோழர் ரவி தோழர் இந்த திருமணமாக இருக்கிற ரவி தோழர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சமூக பிரச்சனைகளுக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு மக்களா நின்றுட்டு இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சா டென்ஷன் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், கள்ளங்காடு சிப்காட் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இப்போ ரொம்ப சர்ச்சையாகி இருக்கிற திருப்பவூர் மழை பிரச்சனையா இருக்கட்டும், அனைத்திலும் வந்து ஒரு ஜனநாயக குரலை எழுப்பிக்கிட்டும் மக்களை வந்து புரட்சிகர அரசியலுக்கு அணிதிரக்கிற வேலைகளை தொடர்ச்சியாக தோழர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நடக்கிற திருமணத்துல பல்வேறு அரசியல் தலைவர்களும் ஜனநாயக சக்தியிலும் கலந்துக்க இருக்கிறாங்க. இந்த திருமணத்துக்கு எல்லாரும் வரணும், மனங்களை வாழ்த்துன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். வேண்டும் ஜனநாயகம், வேண்டும் ஜனநாயகம், வேண்டும் ஜனநாயகம்.